சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை தப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால் அதை நிரூபிக்கணும். நாளைக்கே கல்யாணம் ஆகப்போகுது. அதுக்குள்ளே அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து ஒரு ஹோட்டல் வந்து நடத்திட்டு இருப்பாரு. அந்த ஹோட்டலில் ஏதாவது தப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரதுக்காக தமிழ்ச்செல்வி அவரை அனுப்பிச்சிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச தாமரை பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு அவங்களும் வந்து துப்பறிகிற வேலையை பார்க்கறதுக்காக அவங்களும் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அந்த ஹோட்டல் ஓனரான நந்தகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு அங்கே யார் யாரெல்லாம் வரா, எந்தெந்த பொண்ணுங்கள்லாம் வராங்க, அவங்க ட்ரெஸ் மாற்றுறது இந்த மாதிரிலாம் கேமராவில் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாது. இந்த தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தமிழ்ச்செல்வி வந்து கருப்பை வந்து அங்கே அமைச்சிருக்காங்க. ஸோ கருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஃப்ளோரில் எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதையும் வந்து கேமராவில் பார்த்து இந்த மாதிரி வார்ன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் இங்கே சுற்றிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை கால் பண்ணி தமிழ்ச்செல்விக்கு சொன்னோன்னே, தமிழ்ச்செல்வி ஹோட்டலுக்குள்ளே நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, ஹோட்டலுக்கு வெளியே வந்து அங்கே கடை வச்சுருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டலாம் விசாரிங்க. இந்த ஹோட்டலை பற்றி விசாரிங்க. இங்கே யார் யாரெல்லாம் வரா, எப்படிப்பட்ட ஹோட்டல், இந்த ஹோட்டலோட ஓனரை பற்றி விசாரிங்கன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஐடியா கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா கருப்பும் அதே மாதிரி பண்ணுறாரு. இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நந்தகுமார் எவ்வளோ மோசமானவன் அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி ஈஸியாக கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. கல்யாணத்தை தமிழ்ச்செல்வி நிறுத்தினாலும் நிறுத்தாட்டியும் கண்மணியை நிறுத்துகிற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க. கண்மணியும் ஆறுமுகமும் பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே கல்யாணமும் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாப்பிள்ளை தப்பானவன், தன்னோட பொண்ணு வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சந்தோஷப்படுற நேரத்தில் மாலையும் கழுத்துமா கண்மணியும் ஆறுமுகமும் வந்து நிற்க போகிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக்காக போகிறாங்க. அப்போ வந்து ராஜாங்கம் தன் பொண்ணை ஏற்றுக்க போகிறாரா, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.